இந்த காணொளி பதிவை பார்வையிடும் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வானா பாலகுமார். இந்த அறிமுக காணொளியில் AutoCAD பயன்படுத்தல் பற்றி சில வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே குறிப்பிட்டிருப்பது போல் இந்த காணொளி பயன்படுத்தல் பற்றிய எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவே காணொளியை ஒழிய உங்கள் கல்வி சம்பந்தமான தொழில்துறை கல்வித்துறை சம்பந்தமான தேவைகளுக்கான பயிற்சியை ஆட்டோடெஸ்க் என்னும் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எனது அறிவுரையை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது லெசன் 1 போலார் கோஆர்டினேட் இன்புட் மெத்தட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இன்புட் மெத்தட் ரெண்டையும் பார்க்க முன் ஒரு லைன் கமாண்டை போட்டு இப்படி இங்கே மில்லிமீட்டர்ஸில் நான் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் மில்லிமீட்டர்ஸில் கூறுவார்கள். ஆனால் இங்கே 4 டெசிமல்ஸ் இருக்கிறபடியால் இந்த யூனிட்டை மாற்றணும். அதை எஸ்கேப் பண்ணிவிட்டு இங்கே நான் யூனிட்ஸ் என்று போட்டேன்னா இந்த வந்திருக்கு யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் வந்திருக்கு. இங்கே ப்ரிசிஷனை 0 ஆக்கி ஓகே பண்ணிவிட்டு இப்போ பார்த்தால் ரைட் 1507 மில்லிமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டுது. இந்த நீள் சதுரம் நான் முதலே கீறியுள்ளேன். இந்த நீள் சதுரம் 10 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் உயரமும் உள்ளது. இதுக்குள்ளேயே எல்லா லைன்களையும் கீறினால் ஈஸியாக இருக்கும், வெளியில் போகாது. என்றாலும் ஒரு லைனை 20 மீட்டர்ஸுக்கு ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் போலார் கோஆர்டினேட்டில் அட் 20 மீட்டர்ஸ் 5 டிகிரி ஆங்கிளில் கீறிட்டு எஸ்கேப் பண்ணினால் அந்த கோடு அந்த லைன் வெளியே போய்விட்டது. ஆகவே அந்த விண்டோ எஸ்கேப் இப்படி வந்திருக்கு. இதையும் ஜூம் விண்டோவால் அப்படி கொண்டு வந்து எல்லாத்தையும் விண்டோவால் எடுத்தோம்னா முழு லைனும் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்திருக்கு. இதை இப்போ இது டிஸ்பிளே நேவிகேஷனுக்காக செய்ததால் இதை நான் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை எடுத்து இந்த விண்டோவை எப்படி எடுத்து இப்படி வந்துட்டு எஸ்கேப் பண்ணிடுவேன். இப்போ லெசன் 1க்குரிய விண்டோ லெசன் 1க்குரிய டிஸ்பிளே முழுமையாக தெரிகிறது. இப்போ ஒரு லைனை கீறுவோம். எங்கேயாவது 2 மாறு சூஸ் பண்ணிவிட்டு இப்படி கீறலாம். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு முறை இங்கே டைப் பண்ணுவோம் லைன் என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே 2 பிக் பண்ணிவிட்டு 2 மீட்டர் லைன் ஒன்று at 45 டிகிரி ஆங்கிளில் at 2 meters less than 45 என்ற ஃபார்முலாவை கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அக்யூரேட்டாக 2 மீட்டர் லைன் வந்துடும். எஸ்கேப் பண்ணினா அந்த லைன் கீறப்பட்டு 2 மீட்டர் 45 பாகையில் கீறப்பட்டிருக்கு. இதேபோல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை பார்ப்போம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கேயும் டைப் பண்ணியிருக்கலாம். ரெக்டாங்கிளை அட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டின் படி 1.5 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரம் அல்லது அகலம் என்ற முறையில் கீறி ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா இப்படி ஒரு சதுரத்தை கீறியிருக்கு. இப்போ இந்த ஏல் நான் முதலே கீறினான். இதை அழித்துட்டு இன்னொரு ஏல் கீறுவோம்.
இந்த எல் கீறுறதுக்கு இங்கே இருந்தது வாங்கி இப்படி 90 டிகிரியில் போகலாம். அப்படியே தான் கிட்டத்தட்ட அதே உயரத்தில் 2 meters 90 return 500 இந்த less than அடையாளம் போட்டு 0 1.5 meters 270 1 meter 0 500 270 சியை போட்டு ரிட்டர்ன் அடித்து இதை முடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த எல் திருப்பி கீறியாச்சு. இதை மிரர் பண்ணலாம் அல்லது காப்பி பண்ணலாம், மூவ் பண்ணலாம். மூவ் பண்ண எப்படி பண்ணால் அந்த ஒரு லைன் மட்டும்தான் மூவ் பண்ணுது. அதால் என்ன செய்ய போகிறேன் என்றால் பொலி லைன் என்று கீற போகிறேன். பொலி லைனையும் வேறு கலரில் கீறுவோம். ரைட், இந்த கலரை சூஸ் பண்ணுறோம். இங்கேயும் இருக்குது லேயர்ஸ் சூஸ் பண்ணுறது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ பொலி லைனை சூஸ் பண்ணியாச்சு. அதை இதுக்கு மேலே கீறியாச்சு, என்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிரர் ஒன்று பண்ணி இதுக்கு வெளியில் கொண்டு போகிற மாதிரி செய்யலாம். இப்போ இதை மிரர் பண்ணுறோம். இப்போ இந்த லைன், இந்த பேஸ் லைனில் ஆட்டோ 8 F8 அமர்த்திட்டிங்கன்னா ஆட்டோகனலி ஓன் பண்ணிடும். நோ பண்ணும். இதில் நோ போட்டால் அழிக்காதுங்க, அல்லது எஸ் போட்டால் இதை அழித்திடும். உள்ளுக்கு இருக்குது எல்லாம் இருக்கும் இடத்துக்கு. ரைட், இப்போ மிரர் பண்ணிட்டேன். அதே மாதிரி காப்பி பண்ணலாம். மல்டிபிள் காப்பியும் பண்ணலாம். என்டர். இப்படி பல முறையாக பல வழிகளில் மெனு ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ட்ராயிங்கை கீறிக்கொள்ளலாம். இது ஒரு சரியான ஆக்குரேட்டாக கீறக்கூடிய ஒரு தளம். இதில் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸ் கீறலாம். ஆனால் ஆர்கிடெக்சரல் டிசைன் அண்ட் ட்ராயிங்ஸுக்கு என்று பிரத்யேகமாக வெக்டர் ஒர்க்ஸ், ரிவிட் என்ற சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது. இருந்தும் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கேட் போன்றவற்றுக்கும் சரியான ஆக்குரேட்டான ஜியோமெட்ரிக்கல் ட்ராயிங் கீறுவதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த AutoCAD இந்த AutoCAD 221 very latest software. இந்த டிராஃப்டிங், டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம். இதை சூஸ் பண்ணுவது உங்கள் விருப்பம். டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ட்ராயிங்கள் வரலாம். ஆகவே இதை ஒரு டூலாக எந்த ப்ரொஃபஷனல்ஸும் பாவிப்பதற்கு பேசிக் தெரிந்திருத்தல் எந்த இடத்திலும் வீணாகாது என்ற இந்த அறிமுக வர்ணனையுடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை பாலகுமார். நன்றி, வணக்கம்.